நிறைய பேர் ஃபிஸ்டுலா பௌத்திரம் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இது நம்மளுக்கு தானா அப்படிங்கிறது தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த வீடியோ பதிவுல என்னுடைய பேஷண்ட் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் இதுல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் நடந்து எப்படி ரிகவர் ஆனாரு அப்படிங்கறத என்னோட டிராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் டாக்டர் அசோக் சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல்ல இருக்கிற ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்ல போய் கம்ப்ளீட்டா எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஸ்டுலா எப்படி இது ஆரம்பிச்சது? பொதுவாகவே அந்த பேஷண்ட் ஒரு ஆசனவாயை சுற்றி ஒரு மைல்டு அசௌகரியம் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெவினஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மோஷன் போகும்போது மட்டும் ஏதோ அழுந்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சாரு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற ஒரு தொழில், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உட்காந்துட்டே இருப்பாரு, ஒர்க் நடந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடந்து போயிட்டு வரலாங்கும் போது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு லாங் சிட்டிங் ஹவர்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். இது ஒண்ணுமில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், மலைச்சிக்கலாம் இருக்கும், நாளைக்கு சரியாயிரும்னு நினைச்சிட்டே இருக்காரு. நாளடைவில் டிராவலிங் அப்போ பைக் டிராவல் பண்றப்பவும் அந்த ப்ராப்ளம் பர்சிஸ்டண்டா இருந்துட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாகி தூங்கிடுவாரு. சரி, இது ஏதாவது டாக்டர் பார்க்கலாமா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கும் போது அவருக்குள்ளாரியே ஒரு நினைப்பு, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இதுக்கெல்லாம் டாக்டர் வேண்டியதில் நாளடைவில் சரியாயிரும் அப்படிங்கிறது தான். ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே சாப்பிட்ற சுச்சுவேஷன், ஹை ஃபைபர் எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஸ்பைசி டயட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறது தான். பட் அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றது தான். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ நாளடைவில் இது மோசமாயிட்டே போகும்போது தான் அவருக்கு அடுத்த சிம்டம் என்னங்கிறதே தெரிய வந்தது. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிம்டம் மோசமாயிட்டே போகுது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ரொம்ப சிவியரான பெயின் மோஷன் போற இடத்துல இருக்கிறதா உணர்றாரு. அது என்னன்னு தொட்டு பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. மோஷன் போயிட்டு வர்றாரு, உடனே நார்மல் ஆயிடுறாரு. பஸ் வரல, ஒரு மோஷன் ஃப்ரீயா போகுது, என்னடா ஒரு அசௌகரியமாவே இருக்குங்கிறாரு. ஒரு 1 or 2 டேஸ்ல சரியாயிரும், ரெகுலரா நம்மளுக்கு போறது தானே அப்படின்னு உதாசனப்படுத்துறாரு. ஒரு 3 டேஸ் கழிச்சு மைல்டா ஃபீவர் வர ஆரம்பிக்குது. அந்த இடம் கொஞ்சம் வீக்கம் ஆகிற மாதிரி உணர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயின் ஒர்சன் ஆகிட்டே போகுது. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்த பெயின் அன்னைக்கு ரொம்ப சிவியரா கண்டினியூஸாவே இருந்துட்டே இருக்கு. இது ரெகுலரா வர்றது தானே அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல ஒரு பெயின் கில்லர் மட்டும் வாங்கி சாப்பிட்றாரு. ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல பெயின் கம்மியாயிருது. ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய லைஃப் ஸ்டைல் தொடருது. அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே இதே நினப்பு தான். அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா கண்டினியூஸா பெயின் இருந்துட்டே இருக்கு. பைக் டிராவல் பண்றாரு, வீட்டுக்கு போனா சரியாயிரும், சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு காலையில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறாரு. கம்ப்ளீட்டா அந்த டே உள்ள அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. பட் கிளியர் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை. மெடிகேஷன்ஸ் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்றாரு. இதே மாதிரி அவங்களுக்கும் வந்திருக்கு. அவங்க சொல்ற சஜஷன்ஸ், அவங்க சொன்ன கிரீம்ஸ் அண்ட் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி யூஸ் பண்றாரு. உடனடியாக அது சரியாயிரும். ஒரு 2-3 டேஸ் போகுது, கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருது. இந்த ப்ராப்ளத்துல நம்ம வெளியே வந்துடுறோம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில வாரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவரால் தாங்க முடியாத ஒரு வலி, தாங்க முடியாத ஃபீவர், அந்த இடத்துல மோஷனே போக முடியல. பெட் விட்டு எந்திரிக்கும் போதே பயங்கரமான வேதனையோட எந்திரிக்கிறார். அந்த இடத்துல கை வச்சு பார்க்கும்போது பயங்கர வீக்கம். உடனே அவங்க மனைவி கூப்பிட்டு பாக்குறாரு. அதுல பயங்கர ரெட்டா இருக்குதுங்க, ஏதோ அலார்மிங்கா இருக்குங்கிறாரு. விதின் ஃபியூ ஹவர்ஸ் அந்த பெயின் ரொம்ப வர்சன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அது பழுத்து ஒரு லோக்கல் டாக்டர் போய் பாக்குறாரு. நல்ல ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ் எல்லாமே கொடுத்தோன்னே சில மணி நேரங்கள்ல அங்க இருக்கிற கொப்பளம் மாதிரி ஒரு ஹீட் பாயில் மாதிரி வருது. அந்த ஹீட் பாயில் வெடிச்சிருது. கம்ப்ளீட்டா பஸ் எல்லாம் வெளியே வந்துருது. அவரு உடனடியாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல அந்த பெயின் ரிலீவ் ஆயிருது. கம்ப்ளீட்டா அவர் ரெடி ஆயிருச்சு. இதுதான் இத்தனை நாள் நம்மளுக்கு பிரச்சனையா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போதும் அவர் ஒரு ஆணியாட்டு உள்ள இருந்திருக்கும், அது வெளியே வந்துருச்சுன்னா சரியாயிரும்னு சொல்றாங்க. ஒரு லோக்கல் நேட்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் கிட்டையும் போய் அணுகிறாரு. இது பௌத்திரத்தோட ஆரம்ப ஸ்டேஜுங்க, உள்ள ஆணி இருந்திருக்கும், மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு, நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாரு. கம்ப்ளீட்டா நார்மலான லைஃப் ஸ்டைல் வந்துருது. சரி, இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது, இதுதான் இந்த பிரச்சனை ரொம்ப நாளா தேக்கிட்டு இருந்தது, நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு ஹாப்பியா இருக்கிறாரு. இவர் நார்மலா இருக்க ஒரு 2-3 வீக்ஸ் ஒன்ஸ்
இதே மாதிரி மறுபடியும் பெயின் வருது, மறுபடியும் அதே மெடிசன் சாப்பிட்டா சரியாயிரும் நம்புறார். ஆன்டிபயோட்டிக் டேப்லெட், மறுபடியும் அந்த பஸ் ஃபார்ம் ஆகுது, கொஞ்சமா பஸ் வெளியே வருது, லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை, நார்மலா சரியாயிருது அப்படின்னு 2-3 டேஸ் ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணிடுறாரு. மறுபடியும் ஒரு 3 வீக்ஸ் போகுது, மறுபடியும் இதே ப்ராப்ளம், மறுபடியும் அதே லோக்கல் மெடிகேஷன்ஸ், மறுபடியும் ரிப்பீட்டட் டேப்லெட்ஸ், பஸ் ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் வெடிக்குது. இது திரும்ப திரும்ப வர வர அதனுடைய ட்ராக்ட் வந்து உள்ளுக்குள்ளார ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியலை. ஸோ இதுல தான் ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து நம்ம கண்டிப்பாக இது மாதிரி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்னு நெட்ல சர்ச் பண்றாரு. இது ஃபிஸ்டுலா அப்படிங்கிற வருது, ஃபிஷர்னு சில இடத்துல வருது, பைல்ஸா இருக்கும் அப்படிங்க வருது. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் அவருக்கு இதனால பார்க்க ஆரம்பிக்கிறார், யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்க்கறாரு. இது எல்லாமே அவர் பார்க்க பார்க்க இதை பத்தின ஒரு ஜெனரல் ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மெடிகேஷன்ஸ், ஹாட் வாட்டர் பாத் கொடுத்தா சரியாயிரும், ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தினா சரியாயிரும், ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டா சரியாயிரும், நான்வெஜ் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இந்த ஆயுர்வேதா டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க, இந்த சித்தா மெடிசன்ஸை அப்ளை பண்ணுங்க, இந்த கிரீம் அப்ளை பண்ணுங்க, மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவர் எடுத்துக்கிறார், எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் வந்து லைஃப் 24 மணி நேரமும் அவருக்கு இதை பத்தியே ரிவால்வ் ஆயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது. மிகுந்த மன உளைச்சலா தான் இருக்கிறார். பட் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல இது வந்து சரி ஆகுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே பண்ண ஆரம்பிக்கிறார், எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அவர் எங்கிட்ட வர்றார். ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கறத அவரே டயக்னோஸ் பண்ணிட்டார். இது வந்து ஃபிஸ்டுலா தான் டாக்டர், எனக்கு இது என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது தான் நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபிஸ்டுலாங்கிறது வந்து ஆசன வாயில இருக்கிற ஒரு ஆனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சீக்கட்டியாக மாறும். அந்த சீக்கட்டி வந்து ஏதோ ஒரு இயற்கை துவாரத்தை பிடிச்சி அங்கிருந்து ஓப்பன் ஆகும். அதுதான் இனிஷியலா அவருக்கு வந்து நடந்திருக்குது. அந்த ஓப்பனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு ஓப்பன் ஆகி வெளியே வந்திருக்கு. இது ரிப்பீட்டட் ஆக ஃபிஸ்டுலா மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போகும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் வந்து தடிமனாகி மெச்சூர் ஆகும். அப்போ வந்து உள்ள இருக்கிற பசெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த காயம் க்ளோஸ் ஆயிக்கும், ஆறாது க்ளோஸ் ஆயிக்கும். அப்பதான் அவர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்புறார். ஆனா அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் மறுபடியும் அந்த செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி கலெக்ஷன் ஆகும்போது மறுபடியும் அது ஓப்பன் ஆகி வெளியே வரும். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணி எல்லா செக்ரேஷன்ஸையும் வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் ஆகி ஆரம்ப நிலைக்கு போற மாதிரி ஒரு யுகத்தை கொடுக்கும். இதனால தான் அவர் 3-4 வாரங்களுக்கு ஒருக்கா இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்குது. ஸோ இந்த ஃபிஸ்டுலா வந்து எப்படி நான் வந்து டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நார்மலா ஃபிஸ்டுலா வந்து எப்பவுமே வந்து டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் விரல் வச்சு பார்த்தாலே கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கா ஒரு பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அவருக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப கிளியரான பிக்சர் கிடைச்சிருச்சுங்க. இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரே பயம். நிறைய படிச்சதுனால ஃபிஸ்டுலா சர்ஜரி வந்து பண்ணாலும் திரும்ப வருமா வராதாங்கிற ஒரு பயத்தில் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இதில் நம்ம வந்து கணிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக நம்ம துல்லியமாக தெரிய முடியும். எம்ஆர்ஐல ஒரு ஆல்மோஸ்ட் 4 to 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்டுலா இருக்குது. அதாவது லோ ஆனல் ஃபிஸ்டுலா, இன்டர்ஸ்பிங்க்டிவ் ஃபிஸ்டுலா, ஹை ஆனல் ஃபிஸ்டுலா, பேராரெக்டல் ஃபிஸ்டுலாஸ் அப்படின்னு நிறைய பல்வேறு டைப் ஆஃப் ஃபிஸ்டுலாஸ் இருக்கு. பிரான்ச்சிங் ஃபிஸ்டுலா, காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா ஒரு எம்ஆர்ஐ மூலியமாக எந்தெந்த கிளைகள் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஃபிஸ்டுலாஸ் இருக்கு, ஏனல் கிளாண்ட் எங்க ஓப்பன் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் எங்க ஓப்பன் ஆகுது, பக்க கிளைகள் ஏதாவது இருக்கா, எல்லாமே ரொம்ப துல்லியமாக மேப் பண்ணி ஒரு டாக்டர் மூலியமா அதை வந்து கம்ப்ளீட்டா டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் மூலியமா எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா, சர்ஜரிக்கு முன்னாடியே இந்த டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து நம்ம பல்வேறு வீடியோஸ்ல பேசின மாதிரி நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டான் லைகேஷர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இல்லைன்னா ஒரு லேசர் மட்டும் யூஸ் பண்ணி உள்ள அப்ளேட் பண்றது. லிஃப்ட் டெக்னிக் ஒன்று இருக்கு, அது லேசர் பிளஸ் இன்டர்ஸ்பிங்க்டிவ் ட்ராக் லைகேஷன். இன்னொன்று வீடியோ அசிஸ்டன்ட் மூலியமாக கேமரா ஃபிஸ்டுலஸ் ட்ராக்குள்ளார் செலுத்தி கம்ப்ளீட்டா உள்ள அப்ளேட் பண்ற டெக்னிக், அதாவது வாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது வந்து 5 லேக்னு ஒரு ப்ரொசீஜர், ரொம்ப அட்வான்ஸ்டா லாஸ்ட் 5-10 இயர்ஸா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஃபிஸ்ட்லெஸ் ட்ராக்லயே மறுபடியும் லேசர் அப்லேஷனை இது பண்ணி உள்ள ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது. இப்போ நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் வந்து பைல் டெக் அப்படிங்கிறது லாஸ்ட் 3 to 4 இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து அதுல கொடுக்க முடியும். இந்த டெக்னிக்ல வந்து உள்ள இருக்கிற ஃபிஸ்ட்லெஸ் ஆனல் கிளாண்ட்ல தான் பிரச்சனைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிளாண்டை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆசனவாயோட மோஷன் போற அடக்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா ரெஸ்டோர் பண்ணி இந்த ட்ராக்டை வந்து கம்ப்ளீட்டா இருக்கிற மிச்ச ட்ராக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் லேசர் மூலியமாக லெஃப்ட் ஓவர் ட்ராக்டையும் அப்ளேட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த பைல் டெக் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பல்வேறு டைப் ஆஃப் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி பண்றது தான் பைல் டெக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரொசீஜரை விளக்கணும்னே அவர் வந்து மென்டலி வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சதுனால அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். ஸோ அதனால இந்த சர்ஜரி வந்து மேற்கொண்டோம். இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரி வந்து மிச்ச டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா சர்ஜரி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கவே இருக்காது. இது வந்து வெரி வெரி மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. சின்ன ஹோல் மட்டும்தான் வெளியே தெரியும். போஸ்ட் ஆப் கேர் ஆஃப் த வூண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ளீடிங் ரொம்ப கம்மி, இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. எல்லாத்துக்கும் மேல பெயின்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் ஃபிஸ்டுலா சர்ஜரிஸ். இதுல லேசர் மூலியமா பண்ணும்போது அதனுடைய அக்யூரேசி ரொம்ப அதிகமா இருக்கும். ரிக்கரன்ஸ் ரேட் ரொம்ப ரேரா இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், மிக மிக ரேரா இருக்கும். அதே மாதிரி ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா 5 to 7 டேஸ்க்குள்ளார கம்ப்ளீட் வூண்ட் வந்து ஹீல் ஆகி ரிகவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்ததுனால அவர் அந்த சர்ஜரி ரொம்ப ஈஸியா அண்டர்கோ பண்ணி ஃபாஸ்டஸ்ட் ரிகவரியாக இருந்தார். ஸோ இவருடைய இந்த ஃபிஸ்டுலா பயணம் ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸ் இதுல பயணிச்சு கடைசியில இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு இந்த டைப் ஆஃப் சர்ஜரி எடுத்துக்கிட்டு நம்ம அதை சக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கான்ஃபிடன்ஸை வந்து வின் பண்ண முடிஞ்சது. அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஃபாஸ்டா ரிகவர் ஆயிருச்சு. இதுல என்னதான் அவர் வந்து மன உளைச்சல் காலாயிருந்தாலும் இது திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமாக ஃபிஸ்டுலாக்கு வந்து அது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா இருக்குங்கிறத அவர் நம்பினார், அதை அண்டர்கோ பண்ணார். இன்னைக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகி ரொம்ப மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இதே ஒரு சூழ்நிலைகள் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளா கேளுங்க. நம்ம ஒரு பேஷண்ட் கிடையாது, 1000 பேஷண்ட்டுகள் இதை எங்க டிஸ்கஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுனாலதான் ஒரு ட்ரீட்மெண்ட் டிலே ஆகிறது, மன உளைச்சல் காலாகிறது, ஒரு தவறான ட்ரீட்மெண்ட்டை நம்ம போய் எடுத்துக்கிறது எல்லாமே. யூஸ்வலா ஃபிஸ்டுலா சர்ஜரிஸ் வந்து த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சர்ஜன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் டெக்னிக் அதான் வந்து பெஸ்ட் டெக்னிக் அண்ட் பெஸ்ட் சர்ஜனா இருப்பாங்க. இதுல வந்து நல்ல சர்ஜன் கெட்ட சர்ஜன், நல்ல டெக்னிக் பெஸ்ட் டெக்னிக்ங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பண்றது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியில கேளுங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.